கரெக்டா அந்த சீக்ரெட் பிளேஸ்ல வந்து இறக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தேவையான கன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். சோ அதனால தான் நான் எடுத்த உடனே வந்து இந்த இடத்துல டைரக்டா வந்து இறங்கினேன். அப்ப இங்க வரதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ, அது என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல. இங்க வாட்டர் ஃபால்ஸ் கீழே போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். சோ அங்க வந்து நிறைய டயர் வந்து இருக்கும். அந்த எல்லா டயர்லயும் குதிச்சு குதிச்சு வர்றதுக்குள்ள போதும்னு வந்து ஆயிடும். சில டயர்லாம் வந்து குதிச்சா கரெக்டான இடத்துக்கு வந்து போகாது. சோ நம்ம வந்து கரெக்டா வந்து அனலாக வச்சு கண்ட்ரோல் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள எனிமி நிறைய பேர் வந்துடுறானுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த இடத்த வந்து பாக்குறதுக்குன்னே நிறைய எனிமிஸ் வந்து வரானுங்க. சோ அதனால வந்து இப்போதைக்கு நீங்க இந்த இடத்த வந்து சர்வே பண்றதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் வந்து போகட்டும், அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு இந்த மேப் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதா பார்க்க போற சீக்ரெட் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா காசா விஸ்டான்ட் ஒரு பிளேஸ் இருக்கு. சோ அந்த பிளேஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு டனல் வந்து இருக்கும். அப்படியே இந்த டனல்குள்ள உள்ள குதிச்சு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம சோலோ ரேங்க்டு மேட்சஸ் எல்லாம் பயங்கரமா வந்து சர்வே பண்ணிக்கலாம். கடைசியில போயிட்டு பார்த்தானா நம்மளுக்கு கீழே இறங்கறதுக்கான பள்ளம் வந்து இருக்குது. சோ அந்த வழியா நம்ம எப்படியா இருந்தாலும் எனிமியால வர முடியாது.